கற்புடைய பெண்களுக்கு கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள். அவரை தவிர எனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என்று ஹரிச்சந்திர மன்னனை மனதில் நினைத்து கண்களை மூடிக்கொள்ள பேர் என்றான். மந்திரமாலை எடுத்தான் ஹரிச்சந்திரன் ஓக்கி வெட்டுகின்றான். பூமாலையாகவே சென்று விடுகின்றது. இந்த முறை எறிந்தான் பூமாலையாகவே அவன் கழுத்தினை விழுந்தது. என்ன வெந்தை என்று இவர்கள் பார்த்திருக்க சிவன் பார்வதியும் பார்வதியின் லட்சுமி தேவியோடு நந்தன் கணேசன் அத்தனை பேரும் அந்த சுடுகாட்டிலே காட்சியளித்தார். விஸ்வாமித்ரா மகரிஷியும் வந்தார். விஸ்வாமித்ரா அதாவது சொன்ன சொல் தவறான வேந்தன். ஒரு சொல் ஹரிச்சந்திரன் என்ற பட்டத்தை உனக்கு நான் அளிக்கின்றேன். பொய் சொல்லாம் ஹரிச்சந்திரன் ஒருவரே இந்த பட்டத்தை நடந்த விவரங்களை எடுத்துரைத்தார். எனவே நீ நாட்டை ஆண்டுவா என்று சொல்ல அந்த வார்த்தையை காதலிட்டு ஹரிச்சந்திரன் சொல்லுகின்றார். இழந்த நாடு இழந்ததாகவே இருக்கட்டும், சுடுகாட்டை காவல் இருந்த புலையை நான் எனவே நாட்டை ஆள்வதா வேண்டாம் என்றார். அதாவது விஸ்வாமித்திரன் சொல்லுகின்றார், ஹரிச்சந்திரா கவலை கொள்ள வேண்டாம், இத்தனை காலம் நீ இங்கே இருந்தாய் அல்லவா, சுடுகாடு என்று இருக்காதே, இது பல பல முனிமார்கள் செய்து வந்த யாகசாலையாகவே மாறியது.